மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாகவும் அனைத்து தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றங்களை தேடி விடியலை நோக்கி காத்து கொண்டிருக்கும் நமது தமிழ்நாட்டு மக்களுக்காக இனியதொரு மாற்றத்தினை கொணர்வீர், வாய்ப்பளிப்பீர், வழங்குவீர் என்ற நம்பிக்கையில் தங்கள் முன் எனது கருத்தினை பதிவிடுகின்றேன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. நாம் ஜகத்தினை அழிக்க வேண்டாம், தனி ஒரு மனிதனுக்கு உணவு அளிப்பதை விட அவற்றை உருவாக்க கற்றுக் கொடுப்பதே சாலச் சிறந்தது என்பது எனது கருத்து. இதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை, குறிப்பாக இலவச திட்டங்களை முன்னிறுத்தியுள்ளீர்கள். இதன் அடிப்படையில் இந்த நலத்திட்டங்கள் எவ்வகையில், எந்த அளவில் மக்களுக்கு பயனுள்ளவைகளாக இருக்கின்றன என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. ஏனெனில் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட குடும்பம் இந்த நலத்திட்டங்களை கொண்டு எந்த வகையில் தங்களுடைய அன்றாட தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பை வழங்குவதன் மூலம், அதாவது அவர்களின் கல்வி தகுதியின் அடிப்படையிலோ, திறனின் அடிப்படையிலோ, சிறப்பு திறன்களின் அடிப்படையிலோ ஒரு வேலை வாய்ப்பினை வழங்குவதன் மூலம் அக்குடும்பம் யாருடைய கைகளையும் எதிர்நோக்காமல், எந்த இலவசங்களையும் எதிர்நோக்காமல் தங்களுடைய தேவைகளை தாங்களே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. இந்த கருத்திற்கு தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் செவிமடுப்பார் என்ற நம்பிக்கையில் எனது கருத்தினை முன்வைக்கின்றேன். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றங்கள் உருவாகட்டும், மாற்றங்கள் நிகழட்டும், மாற்றங்கள் செழிக்கட்டும், இனியவையாக அமையட்டும். நன்றி.